நேத்து தமிழக முதல்வரோட பிறந்த நாள். அது மட்டும் இல்லாம, இன்னைக்கு தாவேகா அப்படிங்கிற கட்சிய ஆரம்பிச்சு 2 வருடங்கள்ல தமிழக முதல்வர் ஆயிட்டு, வர முதல் பிறந்த நாள் அப்படிங்கிறதுனால, தாவேகா கட்சியினர் மற்றும் தொண்டர்கள், ரசிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலயும் ரொம்பவும் விமர்சையா அந்த பிறந்தநாள் கொண்டாடப்பட்டுச்சு. அதை விட ஒரு முக்கியமான விஷயமா, அவருடைய மனைவி மற்றும் குழந்தைகளோட இந்த பிறந்த நாளை கொண்டாடி இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் நிறைய விஷயங்கள் சமூக வலைதளங்கள்ல போயிட்டு இருக்கு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு அவருடைய அம்மாவான ஷோபா மற்றும் சந்திரசேகர் 2 பேருமே தமிழக முதல்வரை சந்திச்சு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட பிளஸ்ஸிங்ஸையும் வாங்கியிருக்காரு முதல்வர். அதைத் தொடர்ந்து அவங்க 2 பேரையும் கட்டி அணைச்சிருக்கிறாராம். அவங்க கொடுத்த அந்த ஃப்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு கொஞ்ச நேரம் பேரண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாரு. அதைத் தொடர்ந்து வெளியில வந்த ஷோபா சந்திரசேகர் மற்றும் சந்திரசேகர் கிட்ட நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டது. அதுல சந்திரசேகர் சொன்ன வார்த்தைகள் தான் எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்துது. சொல்ல போனா அந்த விஷயங்கள் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல ஒரு பேசுபொருளா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அவர் என்ன சொன்னாரு அப்படிங்கிறத இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீடியாவுக்கு ஆன்சர் பண்ண 2 பேரும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஷோபா சந்திரசேகர் கேட்ட கேள்விகளுக்கு இது ஒரு சாதாரண குடும்ப சண்டை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் இது விவாகரத்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெருசு பண்ணின பங்கு உங்களை தான் சாரும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமாக மீடியாவை பார்த்து பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சந்திரசேகர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வருது அப்படிங்கிறது மிகவும் இயல்பு. ஆனால் அது விஜய் விஷயத்தில் மட்டும் ஏன் இந்த அளவுக்கு பூதாகரமாக வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னால் நம்ப முடியல. ஒவ்வொரு வீட்லேயும் கணவன் மனைவி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா சின்ன சண்டை கூட வராம இருக்காது. அப்படி சண்டை வரலைனா தான் அந்த உறவுல ஏதோ ஒரு சந்தேகத்துக்கு இடம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொருள். இது விஜய் மற்றும் சங்கீதா இடையேயான ஒரு கருத்து வேறுபாடு. ஏன்னா விஜய் ஒரு பக்கம் ஷூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பிஸியா இருந்திருக்காங்க, இந்த பக்கம் சங்கீதா பசங்களோட கெரியர் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பிஸியா இருக்காங்க. ஸோ இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ஃபேமிலியான பேரண்ட்ஸ் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நல்லாவே புரியுது. ஆனால் இந்த விஷயத்த விவாகரத்து அப்படி இப்படி சொல்லிட்டு இல்லாத விஷயங்களை எல்லாமே பெருசு பண்ணுறது அது நீங்கள் மட்டும்தான். ஏன்னா இந்த விஷயத்தால் அளவுக்கு அதிகமாக ஹர்ட் ஆனது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம முதல்வர் மட்டும்தான். ஏன்னா அவர் எவ்வளோ பிரச்சனைகள் மனசுக்குள்ளே இருந்தாலுமே அவரை வெளியில் காட்டிக்க மாட்டார். ஆனால் அது அந்த அளவுக்கு அவரை ரொம்ப காயப்படுத்தும். ஏதோ ஒரு விஷயத்துக்காக இன்னும் விஜய் ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. கண்டிப்பாக அவருடைய இலக்கை அடையாமல் அவர் திரும்ப மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க சந்திரசேகர். அது மட்டும் இல்லாமல் இந்த பிறந்தநாள் கொண்டாட்டமாக இருக்கட்டும், இல்லை வேற எந்த முக்கியமான விஷயமா இருக்கட்டும், கண்டிப்பாக இதுக்கு மேலே சங்கீதா மற்றும் விஜய் இதுக்கு மேலே சேர்ந்துடுவாங்க அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக உறுதி கொடுக்க முடியும். ஏன்னா நம்ம ஃபேமிலி எல்லாருமே அவங்க கிட்ட பேசியிருக்காங்க. முக்கியமாக சங்கீதா கிட்ட இது தொடர்பாக ஒரு நல்ல முடிவை கூடிய சீக்கிரம் எடுக்கிறதா அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நாங்களும் இவ்வளோ நாள் எலெக்ஷன் அது மட்டும் இல்லாமல் அவருடைய இந்த முயற்சிக்கு ஒத்துழையாக இருந்ததுனால தான் நாங்கள் அவரை கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். மற்றபடி இந்த பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு சாதாரண குடும்ப சண்டை தான், ஒரு சாதாரண ஃபேமிலிக்கு உள்ள வர பிரச்சனை தான் தவிர நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இது பெருசு கிடையாது. நீங்கள் இதை பெருசு பண்ணிட்டீங்க, உங்களுடைய பங்களிப்பு தான் இதில் ரொம்ப அதிகம் அப்படிங்கிற மாதிரியும் ரொம்ப கோவமாக பேசியிருக்காரு சந்திரசேகர்.